ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடம்பூர் அப்படிங்கிற ஒரு பெரிய மலையில் வந்து நம்ம ஒரு சர்வே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு டூர் தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சத்தியமங்கலம் பக்கத்தில் வந்து கடம்பூர் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து நம்ம சர்வே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பெரிய மலை, அந்த மலையில் தான் வந்து நம்ம இந்த சர்வே வந்து பண்ணியிருந்தோம். அந்த மலையை சுற்றி இருக்கிற இடத்துல தான் வந்து சர்வே பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த மலை. ஸோ அந்த மலையில் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மேலே ஏறி வந்துருக்கோம். ஸோ நிறையா ஊர் இருக்குது. அதில் ஒரு மலை வந்து நம்ம ஒரு கிளைண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம மீட் பண்ணி இந்த சர்வே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நிறைய சர்வே நம்பர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த சர்வே நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் சர்வே நம்பர் நிறைய சேர்ந்து அதை வந்து மலையாக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளாட் மாதிரி பண்ணி கொஞ்சம் மேலே மட்டும் வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைட்லாம் வந்து அந்த ஹில்லி அந்த ஸ்லோப்பே வச்சு அங்கே வந்து நிறைய மரமெல்லாம் வந்து நட்டு அதை வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டல் ஸ்டேஷன் வச்சு தான் அளந்தோம். டிஜிபிஎஸ் வச்சு நம்ம அளக்கிறோம். பட் வந்து இப்போ டோட்டல் ஸ்டேஷன் வச்சு அளந்துருந்தோம். இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பென்டெக்ஸ் மாடலில் வந்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பாருங்கள், இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் நார்மல் கேமராவில் பார்த்தீங்கன்னா இது தெரியாது. பட் ரொம்ப லாங்கில் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது வழியாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இதுலேருந்து ஒரு லேசர் போகும். அந்த லேசர் போய் அதில் பட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூரத்தில் ஒரு டிராக்டரில் வந்து உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு இது தெளிவாக தெரியுது. பட் இதுலேருந்து அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும். நம்ம நார்மலாக கேமராலேயோ கண்லேயோ பார்த்திங்கனாவே அது தெரியாது. இப்போ பாருங்கள், வேலை காட்டுறோம், உங்களுக்கு அது எந்த இடம்லையும் தெரியல. ஆனால் என்ன ஜூம் பண்ணிங்கனாலும் அது வந்து நமக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அது ரொம்ப தூரத்தில் வந்து அந்த டிராக்டர் வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த டோட்டல் ஸ்டேஷன் வச்சு நம்ம அளக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் டிஜிபிஎஸ் இருந்தாலும் இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம அளக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சப்டிவிஷன்ஸ் அந்த சர்வே நம்பர்ஸே நிறையா வருது. அது எல்லாத்தோட குமுலேட்டிவாக வாங்கி அதை வந்து ஒருத்தராக வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளாட்டாக மேலே வச்சுருக்காங்க. அங்கே வந்து மரங்கள், அது போக கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மரம் நட்டி அப்படி பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம ஒரு டூர் மாதிரியே வந்து போயிருந்தோம். ஏன்னா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் சூப்பராக நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம இந்த சர்வேலாம் வந்து பண்ணியிருந்தோம். பின்னாடி இருக்க மலையும் அந்த மலையும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து பாதி மலையில் நிற்கிறோம். ஸோ அந்த பாதி மலைக்கு மேலேயும் வந்து மலை இருக்குது. அந்த மலையும் வந்து நம்ம சர்வே பண்ணி அது எல்லாமே வந்து நம்ம போடணும். ஸோ நிறையா பேர் கீழே எல்லாமே வந்து நிறையா இந்த விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விவசாயத்தில் இவரும் வந்து இந்த கிளைண்ட்டும் வந்து வாங்கி அதை வந்து ஃபுல்லாக இவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு வீடும் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து நம்ம சர்வேயர் வந்து அளந்திருக்காங்க. நிறையா சர்வேயரும் வந்து அளந்திருக்காங்க. நம்மளும் வந்து போய் அளந்திருக்கோம். இப்போ சர்வேயர் அளக்கிறதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சர்வேயர் வந்து இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அளக்க மாட்டாங்க. பட் வந்து கல் அவங்க தான் நட்டி கொடுக்கணும். இருந்தாலும் வந்து நம்ம ரெஃபரன்ஸை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து வெறும் செயினை வச்சு அளந்தாங்க அப்படின்னா இந்த மலையெல்லாம் வந்து அளக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம நிறையா சர்வே பண்ணிகிட்ருக்கோம். வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, சர்வே வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியராக வந்து நம்ம பில்டிங் மட்டும் கட்டாமல் இந்த சர்வே இந்த மாதிரி இதுக்கெலாம் போகிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கெலாம் போகிறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து நம்ம போகலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேட் எல்லாமே நல்லா இருந்தது. திரும்ப வரப்போ யானை எல்லாமே கூட பார்த்தோம். இங்கே கடம்பூரில் யானையெல்லாம் வருமாமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்காது. பட் வந்து சர்வே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டை அளக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.